அடே அழகு சுந்தரம் இந்த இருக்கானே ஹோட்டல்காரன் இவன்ட்டெல்லாம் நான் அப்பயே சொன்னேன் பிஸ்னஸ் பண்றான்னு எங்க கேட்டான் தம்பி பிஸ்னஸ்ங்கிறது பெரிய விஷயம்லாம் கிடையாது ஈஸியா பணம் சம்பாதிக்கும். உனக்கு என்ன உங்க அப்பா காசுல வாழ்ந்துகிட்டு இருக்க நாங்க அப்படி இருக்க முடியுமா? ஏய் போன் வேமா இலைய போடுறான் இந்த வரும் அவன் கிடக்காண்டா. இவனுக்கு இதே வேலையா போச்சு. பிசினஸ் ஐடியா கொடுக்குறேன்னு எவனையாவது கூட்டு வந்து டெய்லி எப்படியாவது அவிச்சு தின்னுட்டு போயிடறான். இவனை இப்படியே விடக்கூடாது, ஏதாவது பண்ணணுமே. ஒரு ஐடியா. நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, ஈஸியா சம்பாதிக்கிறது தான். சரியா, நான் சொல்ற மாதிரி கேளு, வேலையே இல்லை. ஒண்ணு இல்ல தம்பி, லைட்டா காலு புடிச்சுக்கிச்சு, வேற ஒண்ணு. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? காசெல்லாம் சேர்த்து வச்சு பிசினஸ் பண்ண பாரு. சும்மா 5-10 வேலைக்கு போய்கிட்டு இருக்காது என்ன? சாப்பிட்டா எவ்வளோண்ணே? தம்பி நான் கொடுத்துறேன்டா. நீங்களே கொடுத்துருங்க தம்பி, நான் அவர்கிட்ட வாங்கிக்கிறேன்டா. இது என் கையில காசு இல்லையே. இந்த ஸ்கேனர்ல போட்டு விடு. நெட் முடிஞ்சிருச்சு பாஸ். இந்த ஒய்ஃபை ஆன் பண்றேன், கனெக்ட் பண்ணிக்க. ஓ ஷிட். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல இன்னைக்குதான் ஒரு ஆளுக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் மாத்தி விட்டேன். லிமிட் முடிஞ்சிருச்சுடா. கூகுள் பேயோட லிமிட்டே 1 லட்சம் ரூபா தானடா. அண்ணே கையில இப்ப உங்கள்ட்ட எவ்வளவுதான் இருக்கு? யாரும் வந்து தர்மம் கேட்டா போடுறதுக்கு 10 ரூபா வச்சிருக்கேன்.